Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் திருவாதிரை ஸ்பெஷல் ரெசிபியான திருவாதிரை களி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு பச்சரிசி தான் தேவைப்படும். நான் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 hours வரைக்கும் நல்லா இதை ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து விரிச்சிட்டு அது மேலே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுக்கலாம். இது நல்லா 3 hours வரைக்கும் நல்லா ஊறிட்டுது. இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது நிழல்லையே நல்லா உலர்த்தி எடுக்கணும். பாருங்கள், அரிசி நல்லா ட்ரை ஆகிட்டுது. இப்படி கையில் எடுக்கும்போது தண்ணி கையில் ஒட்டாமல் இருக்கும். அதே சமயம் ரைஸும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் ஜலிச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி ஜலிச்சிட்டு செய்யும்போது களி ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த கப்பில் நான் 1 கப் பச்சரிசி எடுத்தேன். அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அந்த பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக வறுத்து எடுக்கணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். அதனுடைய ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 2-3 ஏலக்காவையும் போட்டு கூட வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக பவுடர் ஆகிட்டதுனால இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். களிக்கு ஸ்வீட்டுக்கு வெல்லம் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த 1 கப் வெல்லத்துக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வடிச்சுக்கலாம். இதுக்கு பாகுக்கு கன்சிஸ்டன்சி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அது தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சுன்னா போதும். வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் தண்ணி விட்டு மாவு நல்லா கரைச்சிக்க போகிறேன். இது கீழேயே வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஸ்டவ்வில் வச்சு செஞ்சோம்னா கண்டிப்பாக கட்டி ஆகிடும். கட்டி ஆச்சுன்னா களி நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி கீழேயே வச்சு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமே ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கட்டி வராமல் ஹல்வா மாதிரி சூப்பராக இருக்கும் களி. இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், வேணுங்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நார்மல் வாட்டர் தான் விட்டுருக்கேன். சுடு தண்ணி எல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போது அந்த அரிசி மாவில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும். ஏன்னா அரிசி இதில் தான் வேக போகுது. இப்போ நம்ம கலந்து விடத்தான் அது வேக போகுது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம இதை செய்யணும். இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர், பாசிப்பருப்பு பவுடர், அதையும் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரிசியும் பருப்பும் சேர்ந்தே வெந்துடும். ஸோ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெல்லம் பாகு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விடும்போதே நம்ம நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு அதையும் களியில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விடும்போது அது சட்டியில் ஒட்டாமல் ஹல்வா மாதிரி அப்படியே சுருண்டு வரும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் 1 வீக் ஆனால் கூட அது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். வாயில் வச்சோன்னா அப்படியே கரையும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை நீங்கள் கூட இந்த களி ரெசிபி
ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.